ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் பெனாசிர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெண்களும் சிறகுகளும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பெண்ணும் தன்னை வந்து ஒரு பறவையாக தன்னோட ரெக்கைகளை விரித்து பறக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நானும் அந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி மொமெண்ட் என்னோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஸோ நான் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட ஹஸ்பண்டும் நானும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் அப்போ அவர் கேட்டார், உனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், ஓட்ட தெரியுமேன்னு சொல்லி. எங்க ஓட்டி காட்டு அப்படின்னு சொன்னார். நானும் ஓட்டி காட்டினேன். ஒரு ரவுண்ட் போயிட்டு சடன் பிரேக் போட்டேன். ஸோ ஹி ஃபீல் ஸோ ஷாக். அண்ட் தென் நல்லாவே சைக்கிள் ஓட்டுறியே, அப்போ வண்டியும் நீ ஈஸியாக கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டி கற்றுக்கோன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாங்க. பட் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆனதால் அந்த ஸ்கூட்டி அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒரு பயம் எனக்கு இருந்ததால் அந்த ஸ்கூட்டி ஓட்டணுன்ற ஒரு அந்த டாப்பிக்கே என்னோட மைண்டில் இல்லாத மாதிரி நான் நினச்சிட்டேன். ஆனால் அப்பப்போ ஒரு கொஷின் மார்க் மாதிரி வரும், ஏன் நம்ம வண்டி ஓட்டக்கூடாது, திரும்ப ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறப்பே ஒரு 5 இயர்ஸ் போயிடுச்சு. ஸோ நானும் திரும்ப வண்டி கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக டிரைவிங் ஸ்கூல் பார்த்து வண்டி கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட் அந்த மாதிரி ஒரு நாள் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் வரப்போ ஒரு ஸ்லோப்லேருந்து இறங்கி ஒரு மெயின் ரோடுக்கு வரணும். காக்கா காக்கா படத்தில் வந்து ஜோ மேம் வந்து ஒரு ஊரில் ஒரு சாங் இருக்கும். அந்த சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங்கில் ஜோ மேம் போகிற மாதிரி ஃப்ரேம் செட் பண்ணியிருப்பாங்க. நான் ஈவன்தோ இப்போ கூட நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்டுறேன்னா ஒரு டேர்னிங்கில் போகிறப்போ ஐ ஃபெல்ட் லைக் நானும் அழகாக வண்டி ஓட்டுறேன்ல அப்படின்னு என்னோட ரெக்கைகள்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூட்டின்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஸ்கூட்டி எப்போ ஆன் பண்ணனோ அப்போல்லாம் நான் வந்து பறவையாக மாறிடுன்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து இந்த காலத்துக்கு அத்தியாவசிய தேவைன்னு பார்த்தீங்கன்னா வண்டி கற்றுக்கோங்க. வண்டி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களோட பேசிக் நீட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ண முடியும். உங்களோட ஃபேமிலிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும். பெண் யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பெண் வந்து சார்ந்து இருக்கக்கூடியவங்க தான். பட் இருந்தாலுமே தன்னோட சிறகுகள் எதுன்னு நம்ம தேடி போய் கண்டுபிடிச்சோம்னாலே நம்மளால தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும். ஸோ வண்டி ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. இந்த காலத்தில் தன்னோட மகள்கள் கிட்ட நிறைய பெற்றோர்கள் வண்டி வாங்கி கொடுக்குறாங்க. சேஃபாக ஓட்டுங்கன்னு டிரைவிங் ஸ்கூல் சேர்த்து விடுறாங்க. நான் லைசன்ஸ் எடுக்க போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் நிறைய பெற்றோர்கள் தன்னோட குழந்தைங்களுக்காக வந்து அவங்களோட போராடுறாங்க. அந்த 8 போட வைக்கிற சமயத்தில் பார்க்குறீங்கன்னா எவ்வளோ மோட்டிவேட் பண்ணுவாங்க தெரியுமா? அதெல்லாம் பார்க்குறப்ப அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். காலம் நிறைய மாறிட்டு வருது. நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறுங்க. கண்டிப்பாக உங்களோட சிறகுகள் என்னென்னு நீங்களே கண்டுபிடிச்சி உங்களை ரியலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.